தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருக்கிறது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் சட்டப்பூர்வமானதாக என்பது குறித்து உச்சநீதிமன்றம் நவம்பர் 4 விசாரணை நடத்த உள்ளது. உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்னதாக 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அவசரமாக வெளியிட்டுள்ளது. 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக மேலும் பல கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தை நாட ஆலோசனை நடத்தி வருகின்றன. 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருக்கிறது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் சட்டப்பூர்வமானதா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் நவம்பர் 4 விசாரணை நடத்த உள்ளது. உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்னதாக 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அவசரமாக வெளியிட்டது. 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக மேலும் பல கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் தகவல். அது நவம்பர் 4 அன்று பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த வழக்கை பொறுத்த அளவில் இந்த சிறப்பு திருத்தம் சட்டபூர்வமானதா என்பது குறித்த வாதங்கள் அன்றைய தினம் தொடங்க இருப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. ஆகவே இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்பது சட்டபூர்வமானதா என்பதை உச்சநீதிமன்றம் முடிவு செய்வதற்கு முன்பாகவே தற்போது 12 மாநிலங்களில் தேர்தல் ஆணையமானது சிறப்பு திருத்தத்தை அறிவித்திருக்கிறது. இது உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு முன்பாக அவசரமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்ய இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த ஆலோசனை தற்போது வழக்கறிஞர்கள் மட்டத்தில் நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்பது 4 முதல் 1 மாதத்திற்கு 12 மாநிலங்களில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராகத்தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கின்றன. அதில் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த நடைமுறை என்பது சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். கார்த்திக், 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருக்கிறது. இதேபோல் மேலும் பல கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தை நாட ஆலோசனை நடத்தி வருகின்றன. இது தொடர்பான விரிவான தகவலை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்டோம். நன்றி பால்முருகன்.